ஊழல்வாதிகள் இருக்கான் இல்லையா, அவனெல்லாம் கிட்ட வச்சுக்கூடாது. டிடிவி தினகரன், புரியுதுங்களா, இவர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம், இந்த மாதிரி ஆளுங்களாம் வச்சுக்கூடாது. சில பேர் சொல்கிறாங்க அதிமுக ஊழல்னு சொல்லிட்டார, செங்கோட்டையனை எப்படி வச்சுக்கிட்டு பேசுகிறாரு, ஆதவ் அர்ஜுனாவை லாட்ரி வச்சுட்டு எப்படி பேசுகிறாங்க, பைத்தியக்காரங்களாக இருக்காங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா மேலே 1000 குறைபாடுகள் இருக்கலாம், குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். ஆனால் அவங்க மாமனார் பண்ணுற பிஸ்னஸுக்கும் இவருக்கும் என்னங்க சம்பந்தம்? இஸ் நாட் இன்வால்வ்டு இன் லாட்ரி பிஸ்னஸ். இவர் எப்படி வந்த ஊழலுக்கு கரப்ஷனுக்கு? அது லாட்ரி பிஸ்னஸ் கூட தடை செய்யப்பட்ட வியாபாரம் இல்லை. அவர்கிட்ட பாஜகவும் 1000 கோடி தேர்தல் நிதி வாங்கியிருக்கு அவங்க மாமனார்கிட்ட, திமுகவும் 400 கோடி வாங்கியிருக்கு, பினராயி விஜயன் சிபிஎம் முதலமைச்சரும் 100-200 கோடி வாங்கியிருக்காரு. அவர் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கார். அப்கோர்ஸ் அந்த லாட்ரி மார்ட்டினுக்கும் அவர் பொண்ணை கட்டி இருக்காருன்றதை தவிர இவர் தனியா ஆளுங்க. இவர் மருமகன்க, மகனானா கூட சொல்லலாம் அவர் பிஸ்னஸ்ல பங்குதாரர்லாம். இவர் ஒண்ணுமே லாட்ரி ஆதிவ அர்ஜுனான்றாங்க சும்மா. அதாவது இன்ப நிதி எப்படி 100 கோடியில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ற ரெட் ஜாயிண்ட்டுக்கு சிஇஓ ஆனாரு, உதயநிதிக்கு இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்தது? உதயநிதி ஏதாவது தொழில் நடத்தினாரா? எல்லாம் அரசியல் தானே அவங்க தொழில். தாத்தா அப்பா கிட்ட அடிச்சது தானே.